Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்று கர்த்தர் நம்மோடு பேச விரும்புகிற வார்த்தை குடும்பமாய் கர்த்தரை சேவியுங்கள். ஆமென். யோசுவா சொல்றாரு, நானும் என் குடும்பத்தாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம்னு சொல்றாரு. கர்த்தரை சேவிக்கிற குடும்பமா, ஜெபிக்கிற குடும்பமா, ஆராதிக்கிற குடும்பமா நம்ம குடும்பம் மாறும்போது கர்த்தர் நிச்சயமா ஆசீர்வதிப்பாருங்க. வேலி அடைக்கப்பட்ட தோட்டமாய் முத்திரிக்கப்பட்ட கிணறாய் மறைவு கட்டப்பட்ட நீருற்றாய் நம்ம குடும்பத்தை ஆசீர்வதிப்பாரு. உன் மனைவி வீட்டோட கந்திர தாட்சி கொடி போல் இருப்பாள். உன் பிள்ளைகளை பந்தி சுற்றிலும் இருக்கிற ஒளி வர கன்றுகளை போல் இருப்பார்கள். நீ உன் பிள்ளைகளும் இஸ்ரவேல் சுமாரத்தை காண்பாய் என்ற வசனத்தின் பிரகாரமாக உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டு வசனத்தின் பிரகாரமாக கர்த்தர் குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறாரு. நம்ம குடும்பத்திலிருந்து வீட்டுல இருந்து ஜெப சத்தம், துதிக்கிற சத்தம் தான் வெளியே போகணும். சண்டை போடுற சத்தமோ டிவி சத்தமோ வெளியே போகாதபடிக்கு கர்த்தரை சேவிக்கிற குடும்பமாக, சாட்சியுள்ள குடும்பமாக, ஏன் பெத்தேல் என்று பூமிக்கும் வானத்துக்கும் ஏணி வைக்கப்பட்ட வீடான வீடு மாறும்போது கர்த்தர் நம் குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறார். வாதை கூடாரத்தை அணுகாதபடிக்கு, பொல்லாப்பு நேராதபடிக்கு கர்த்தர் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாக கர்த்தர் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறாரு. உன் கூட வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது குறைவை காண மாட்டீர், சமாதானத்தோடு இருக்க காண்பீர் என்று வசனத்தின் பிரகாரமாக சமாதானம், சந்தோஷம் நிலை பெற்றிருக்கும்படியாக நம் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறாரு. களஞ்சியங்கள் பூர்ணமாய் நிரம்பும்படி, ஆலைகள் திராட்சரசம் புரண்டோடும்படி கர்த்தர் நம் குடும்பங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமா? குடும்பமாய் கர்த்தரை சேவிங்க. ஒவ்வொரு நாளும் கர்த்தர் சமூகத்தில் அமர்ந்து என்ன வேலை இருந்தாலும் இல்லாட்டியோ குடும்பமாய் கை கோர்த்து ஜெபித்து துதித்து கர்த்தர் நாமத்தை மையப்படுத்தி குடும்ப ஜெபத்தை ஏடுகிற குடும்பமாய் நீங்க மாறும்போது நானும் குடும்பத்தான கர்த்தரை சேவிப்போன வசனத்தின் பிரகாரமா குடும்பமாய் கர்த்தரை சேவிக்கிற குடும்பமா மாறும்போது கர்த்தர் குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறாரு. வளம் கொண்டு தினமனதாயிரம் வசனத்தின் பிரகாரமாக கர்த்தர் குடும்பத்தை ஆசீர்வதி பள்ளிக்கு பெருக செய்வாராக. நிச்சயமா ஆசீர்வதிப்பாங்க. ஆசீர்வாதத்தின் பாக்கியாளா கர்த்தர் உங்களை மாற்றுவாரு. உங்க குடும்பத்தை பார்த்து அநேகம் பார்த்து ஆச்சரியப்பட போறாங்க. உங்க பிள்ளைகள், உங்க ஊழியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் பள்ளிக்கு பெருக செய்வாரு. செய்ய வேண்டிய ஒரே விஷயம் குடும்ப ஜெபம் நிச்சயமாய் வேண்டும். இன்றைக்கு அநேக வீடுகள்ல ஆசீர்வாதம் வர்றதுக்கு தடையா இருக்கிறது காரணம் குடும்ப ஜெபம் இல்ல. பிள்ளைகளோடு சேர்ந்து கணவன், மனைவி, தாயார், பிள்ளைகள் எல்லாம் சேர்ந்து ஒன்றாய் அமர்ந்து கைகோர்த்து கர்த்தர் சமூகத்தில் அமர்ந்து ஜெபிக்கும் போது, துதிக்கும் போது, ஆராதிக்கும் போது கர்த்தர் நம் குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறாரு. இன்று கர்த்தர் நம்மோடு பேச விரும்புகிற வார்த்தை குடும்பமாக கர்த்தரை சேவிங்கள். கர்த்தர் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். ஆமென். God bless you.